பாதி பீஸை ஏன் காரணம்னு கேட்காதீங்க. நம்ம பாய்ஸ் கம்முன்னு இருக்காம எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்டா கட் பண்றதுக்கு எல்லாமே டைம் பத்தாது. அதனால ஃபைனலா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆளு கொஞ்சம் சாப்பிடும். என்ன சின்ன பிள்ளை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்போ லீவுக்கு எல்லாருமே வந்திருந்தனால கொஞ்சம் ஜாலியாக வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்தது. உங்கள் ஃப்ரீ டைமில் ஜாலியாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் வ்ளாக்ஸ். நான் உங்கள் நவீன். நான் உங்கள் ஹரி. ஓகே, இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம பிரதர்ஸே நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. அதனால ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக் செஞ்சு நாங்க எல்லாரும் ஜாலியா வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த ஓரியோ பிஸ்கெட்ல, அதாவது ஓரியோ பிஸ்கெட் கேக்னா நிறைய பேருக்கு தெரியும், நோ எக் நோ ஓவன். இதை வச்சுதான் வந்து சூப்பரா நாங்கெல்லாம் கேக் செஞ்சு சாப்பிட போறோம். அதை நம்ம அக்கா செய்ய போறாங்க. வேற லெவல்ல இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. மத்ததெல்லாம் அப்படியே செய்யும் போது அப்படியே பார்க்கலாம் வாங்க. வந்து ஓரியோ பிஸ்கெட் கேக் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கறத சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹரி சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பொருட்கள் தான் வந்து தேவை. ஓகே, ஹரி அப்படி சொல்ல ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியோ பிஸ்கெட் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓரியோ வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் டைரி மில்க், ஈனோ, பால் ஒரு பாக்கெட். ஹரி டைரி மில்க் எதுக்குன்னு சொல்லிடு. சர்க்கரை நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பொருட்களை வச்சு சூப்பரா வந்து நம்ம அக்கா தான் நம்மளுக்கு கேக் செஞ்சு தர போறாங்க. ஆஹா, பிரிக்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓரியோ பிஸ்கெட்டோட மனம் வருது. இப்போ உள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக நம்ம எடுக்கிறோம். இங்கே பாருங்க, பிஸ்கெட் தனியாகவும் அதுக்குள்ளே இருக்கிற க்ரீமையும் செப்பரேட்டாக பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தனியாக பிரிச்சு வச்ச பிஸ்கெட்டை போய் இப்போ நம்ம அரைக்கணும். இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சு வச்ச பிஸ்கெட் மிக்ஸ் எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஒரு பவுல்ல. ஆஹா, சூப்பரா இருக்கு, செம மனமா இருக்கு. நல்லா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோடைய ஸ்மெல் லைட்டா வருது. நெக்ஸ்ட் மில்க் ஊத்துறோம். அடா 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 அடா, சூப்பருங்க. கொஞ்சம் வந்து நம்ம லைட்டா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஓரியோ க்ரீம் இருக்கு பாத்தீங்களா, அதை அரைச்சு வச்சிருக்கோம். அந்த க்ரீமையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போட்ட அந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டி வராம வேகமா மிக்ஸ் பண்ணணும். அக்கா வேகமா மிக்ஸ் பண்ணுக்கா. அதுக்காக ஈனோ போடுறோம். இதுலயே வந்து சக்கரை இருக்கும், அதனால கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். ஓகே, பீட் பண்ணுங்க வேகமா. இன்னும் கொஞ்சம் பால் லைட்டா கூட ஊற்றிங்க, கொலன்னு வரணும், ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம இந்த மோல்டு, அதாவது டிஃபன் பாக்ஸ்ல தான் வந்து நம்ம கேக் செய்ய போறோம். அதுக்கு வந்து அதுல ஒட்டாம இருக்கிறதுக்காக நல்லா வந்து நம்ம எண்ணெய் தடவுறோம் லைட்டா. ஓகே, போகும். நம்ம இந்த மோல்டுல வந்து நம்ம ஊத்தியாச்சு. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்து இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி உள்ள. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாத்திரத்துல லைட்டா தண்ணி ஊற்றி உள்ள ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண மோல்டை உள்ள வச்சாச்சு. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம கேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு டெஸ்டிங் பண்ணிடலாம். ஓகே அக்கா, எடுத்து இப்படி மூடிவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், லைட்டாக வெடிப்பு மட்டும் விட்டுருக்கு. பட் ஆனால் நல்லா வந்து பொசுன்னு நல்லா வெந்துருச்சு. ஓகே, இதை அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு கேங் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி ஃப்ளிப் அடிக்க போறாரு. ஹரி ஃப்ளிப் எடுத்து தர்றா. அழகா கேக் டேமேஜ் எல்லாம் ஃபிளிப் பண்ணிக்கிற. 1 2 3 ரெண்டு தட்டு ரொம்ப சட்டிக்கிற. நான் ஓபன் பண்ணு, வரல தட்டறா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாத்தீங்கன்னா மேல கிரீமிக்காக பாத்தீங்கன்னா டைரி மில்க், சின்ன டைரி மில்க் பாத்தீங்கன்னா மெல்ட் பண்ணி அப்படியே வந்து லைட்டா நம்ம ஊத்துறோம். அது வந்து அன்னெசரி தான், ஏன்னா நம்மளுக்கு சும்மா தேவைப்படுறதுக்காக லைட்டாக ஊற்றி மேலே தேய்ச்சி விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். பாதி பீஸை ஏன் காரணம்னு கேட்காதீங்க. நம்ம பாய்ஸ் கம்முன்னு இருக்காம எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். எல்லாருக்கும் பாருங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக் ஷேப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்திருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
பாருங்க. ஆனால் நல்லா ஃப்ளஃபியாக பார்த்தாலே தெரியுது. நல்லா வந்து பஞ்சு இருக்கு, நல்லாவே வெந்துருச்சு. எல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ கட் பண்ணுறக்கு எல்லாமே டைம் பத்தாது. அதனால ஃபைனலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளு கொஞ்சம் பிச்சு சாப்பிடுவோம். என்ன சின்ன பிள்ளை. ஓகே, எல்லாரும் சூப்பராக வந்து ஒரு பீஸ் எடுத்துட்டோம். ஓகே, நம்ம பிரதர்ஸே ஹரி நம்ம எல்லாருமே ஓகே. நாமளும் அப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ. சூப்பரான கேக் செஞ்சதுக்கு. ஆஹா, இங்கே வாங்க ஒரு நிமிஷத்துல ஓகே ஏழு டக்குன்னு கேக் எடு. கேக் போயிடுச்சுனா ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருமே வந்து கேக் சாப்பிட்ருப்போம். அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுனால பெருசாக ரிவ்யூ அந்த சாப்பிட்டு காமிக்கிறதுலாம் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வீடியோ வந்து நார்மலாக வந்து எப்பயும் போல் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ லீவுக்கு எல்லாருமே வந்திருந்தனால கொஞ்சம் ஜாலியாக வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலி டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.